இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூரவு பால் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கூரவு வந்து ரொம்ப சத்து நிறைந்தது. குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே இந்த கூரவு பால் கொடுப்பாங்க. கூரவு கஞ்சி மாதிரி கிண்டி கொடுப்பாங்க. இப்போ வாங்க இந்த கூரவுலேருந்து எப்படி வந்து பால் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ கூரவு வாங்கி அதை நல்லா 1 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு துணியில் வந்து காய வைக்கணும். காய வச்சு அதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்ச கூரவுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு துணியில் நல்லா கட்டிக்கணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கட்டி வச்ச துணியை வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது புழிஞ்சு எடுக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த தண்ணியோட கலர் வந்து பால் கலர் மாதிரி வரும். இந்த கூரவில் வந்து இது வந்து கூரவும் சொல்லுவாங்க, ராகின்னு சொல்லுவாங்க, ராகி கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. வேறு இது சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும். நல்ல குழந்தைங்க வந்து தூங்குவாங்க. இல்லை விட்டமின் சி, அயன் அப்படின்னு நிறைய சத்து இருக்குது. இது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் நிறைய இந்த இதில் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் இனிப்புக்காக சும்மா ஒரு 2-3 நாட்டு சக்கரை பீஸ் போட்டுக்கணும். போட்டு அதை அடுப்பில் எடுத்து வைக்கணும். அடுப்பில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாவு கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், கூரவு பால் ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு கூரவு கஞ்சாட்டு வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா கீழே திக்காக கஞ்சி மாதிரி நல்லா வரும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த ராகி மாவை கடையில் வாங்கி கொடுக்குறதோட நீங்களே முழு கூரவை வாங்கி அதை வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.